ஹாய் வணக்கம் மக்களே. புளிச்சக்கீரை கடைய தெரியலன்னு சொன்னாங்க. அதனால் பாருங்கள், புளிச்சக்கீரை வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பச்சை மிளகாவும் வெங்காயமும் வணக்கி இதில் ஒன்றா ஊற்றிக்கிட்டேன். இது பச்சை மிளகாவும் வெங்காயமும் கொஞ்சம் வணக்கி ஊற்றிக்கிட்டேன் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு. குட்டியுண்டு கடாயை வச்சு எண்ணெய் மறுபடியும் ஊற்றுறேன் தாளிக்கிறதுக்கு. அதில் கடுகு உளுந்து போடுறேன் பாருங்கள். கடுகு வெடிக்குது பாருங்கள். இப்போ வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் தான் போடணும், நல்லாயிருக்கும். இது தாளிக்கிறதுக்காக அரைப்போ தான் இப்படி வெங்காயம் வெந்த பிறகு வரமிளகா போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெங்காயம் கருகி போயிடும் பாருங்கள். முதல்ல கிளியராக பண்ணினேன், தெரியாமல் கட் பண்ணிட்டேன். அதனால் மறுபடியும் கேட்டுங்க பாருங்கள். வெங்காயம் பச்சை மிளகா வணக்கி கீரையில் போட்டுட்டேன். அது தவிர தாளிக்கிறதுக்காக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா கொஞ்சம் இது வடகம் மாதிரி வரும். லைட்டாக செவந்த பதம் காணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் கருகின மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கருவிடக்கூடாது, ஸ்மெல்லு மாதிரி அப்புறம் வேறு ஸ்மெல் வந்துடும். இது வடகம் மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் புளிச்சக்கீரைக்கு. பாருங்கள், இப்போ தாளிச்சதை தூக்கி இதில் கொட்டுறேன். பார்த்திங்களா, உடனே கிண்டி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கழுகி அரிஞ்சு அதை அரையாக வணக்கி பாதி வணக்கினா போட்டுடணும். வரமிளகா திரும்ப சின்ன வெங்காயம் நல்லா கருக வணக்கி போடணும். அப்போ தான் வடகம் வாசம் வரும், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு தெளிவாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு.